மனுஷன் அந்த பிசினஸ் அப்படின்றது ரொம்ப இதுவா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டிஃப்யூசர் நம்ம கடைக்குள்ள நுழையும் போது ஒரு நல்ல நறுமணம் இந்த டிஃப்யூசர் தான் நான் யூஸ் பண்ணேன். பச்சை கருப்பத்தில் பிசினஸ்க்கான 13 ஆயில் வச்சிருக்கோம். இது என்ன நான் யூஸ் பண்றனோ அதுதான். இதில் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்துருவோம். ஸோ இதுல வந்து விளக்கேற்றினா போதும். அத்திமரம் இப்போ இதில் விளக்கேற்றில பூஜை பண்ணலாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நிலையான ஏற்றம் அப்படின்னும் வலம்புரி சங்கு எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வலம்புரியில டைகர் ஐ சங்குன்னு சொல்லுவாங்க. தன ஆகாஷத்தை கொடுக்கக்கூடியது. இதை ஜஸ்ட் மாட்டி வச்சாலே போதும். ஸோ இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட இதுல வந்து இருக்கிற பொருள் வாங்கினா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, கண்டிப்பா படிப்பாங்க. கல்வி வந்து கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் நல்ல ஸ்கூல்ல சேர்த்தா நம்ம பசங்க படிக்கணும், ஆர்வம் வரணும், அவங்க நல்ல நிலைக்கு வரணும், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 முக ருத்ராட்சம். ஸோ படிப்புக்கு வந்து 3 முகம் பாத்தீங்கன்னா கண்ணை பாக்குறாங்கன்னா மறதியே வராது. இது வந்து நீல சரஸ்வதி எந்திர பதிச்ச கிளாஸ் உள்ள காப்பர், மேல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மந்திரம் குரு வழியிலே கொடுக்குறேன். வாக் சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. மனுஷன் அந்த பிசினஸ் அப்படின்றது ரொம்ப இதுவா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டிஃப்யூசர் நம்ம கடைக்குள்ள நுழையும் போது ஒரு நல்ல நறுமணம் இந்த டிஃப்யூசர் தான் நான் யூஸ் பண்ணேன். பச்சை கருப்பத்தில் பிசினஸ்க்கான 13 ஆயில் வச்சிருக்கோம். இது என்ன நான் யூஸ் பண்றனோ அதுதான் மக்களுக்கும் கொடுக்குறேன். ஸோ இதே இதுதான் அந்த 13 ஆயில அவங்க வச்சு காம்பினேஷன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு பச்சை கற்பூரத்தை தான் போடணும். அது பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பச்சை கற்பூரம் கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து அவங்களோட கல்லாப்பட்டியில் வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்ஸ். இதில் வந்து பூஜை பண்ண சங்கு எல்லாமே இருக்கும், பச்சை குங்குமம் எல்லாமே இருக்கும், குபேரனை வசியம் பண்றதுக்கு. பிசினஸ் சக்தின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 இது ருத்ராட்சத்திலே கொடுக்குறோம். ஸோ இதை கழுத்தில் பிசினஸ் பண்ற நேரத்தில் போட்டுக்கலாம், மற்ற நேரம் கழட்டி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூழ்மணி, எந்த சூழ்நிலையும் கைவிடாத மணி, அதனால தான் இதுக்கு பேர் சூழ்மணின்னு பேரு. ஸோ இதை கழுத்தில் போட்டுட்டாங்கன்னா அவங்க பிஸ்னஸில் ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகல யந்திரம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த யந்திரத்தில் கிடச்சிரும். ஏதாவது பிரச்சனை அந்த இடத்துல இருக்குன்னா இது அப்படியே அடி வாங்கிடும். ஸோ வீட்லையும் வச்சுக்கலாம், கடையிலையும் வச்சுக்கலாம். இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து விளக்கேற்றினா போதும். அத்திமரம் இப்போ இதில் விளக்கேற்றில பூஜை பண்ணலாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நிலையான ஏற்றத்தை கொடுத்துரும். ஸோ சங்கு அப்படின்னும் வலம்புரி சங்கு எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வலம்புரியில டைகர் ஐ சங்குன்னு சொல்லுவாங்க. தன ஆகாஷத்தை கொடுக்கக்கூடியது. இதை ஜஸ்ட் மாட்டி வச்சாலே போதும். ஸோ இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி வந்து கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் நல்ல ஸ்கூல்ல சேர்த்தா நம்ம பசங்க படிக்கணும், ஆர்வம் வரணும், அவங்க நல்ல நிலைக்கு வரணும், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 முக ருத்ராட்சம். ஸோ படிப்புக்கு வந்து 3 முக ருத்ராட்சம் வரும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டவர். நம்ம சிக்னல் கிடைக்கலன்னா நம்ம எப்படி டவர் கேட்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இறைவனோட இதுல வந்து எஜுகேஷன் டவர். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கூட அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்க படிக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இது வைக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன் ஸ்டோன் பெண்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா அழகு, அறிவு, மதி, சந்திரன். ஸோ சந்திரன் தெளிவா இருந்தா தான் நம்ம கிறிஸ்டல் கிளியரா யோசிக்க முடியும். நம்ம கவனம் மொத்தமும் சதுரிச்சுன்னு சொன்னா படிச்சது ஏறாது. அதனால இந்த மூன் ஸ்டோன் பெண்டன்ட் கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கும் இதே மாதிரி காம்போ இருக்கு. ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க, மாணவர் திறமை படிச்சுட, புத்தி கூர்மை அதிகரிக்க, தடைகள் இன்றி வளரன்னு கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ண இந்த ஆந்த விக்கிரகம் கொடுக்குறோம். எதனாலன்னா லக்ஷ்மி தேவியோட வாகனம் வந்து ஆந்த, இரவுல விழிக்கும், பகல்ல உறங்கும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா இந்த லக்ஷ்மி இந்த செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் நினைச்சிடும். பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வ செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான செல்வம். அந்த செல்வத்துல கல்வி செல்வம் இன்றியமையாதது. ஏன்னா மனுஷன் இறக்குற வரைக்கும் படிச்சுட்டான்னு சொன்னா எழுதி ஏதோ ஒரு வேலையை பார்க்க முடியும். அந்த செல்வத்தை கொடுக்கறதுக்கு இந்த காம்போ. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணை பாக்குறாங்கன்னா மறதியே வராது. இது வந்து நீல சரஸ்வதி எந்திர பதிச்ச கிளாஸ் உள்ள காப்பர், மேல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மந்திரம் குரு வழியிலே கொடுக்குறேன். வாக்தேவி மந்திரம். அம்மா நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை படிச்சே ஆகணும், அந்த மாதிரி கட்டத்தில் வந்துடும். ஸோ இதில் பாலில் தேன் ஊற்றி கொடுக்கணும். இந்த கிளாஸ் வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை கையில் பிராஸ்லெட் போட முடியாது, பெண்டன் போட முடியாது. இந்த மாதிரி வாட்டர் கேனில் வந்து ஸ்டோன் வாட்டர் கேன், இது வந்து 3 ஸ்டோன் சொல்லுவோம். தண்ணி நிரப்பி நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் போடும்போது கூட சொல்லுவாங்க இந்த வந்து ஊற்று தண்ணிங்க பாறையிலேருந்து வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒரு வலிமை உண்டு. ஸோ அந்த இதுவும் மாற்றுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அமர்திஸ்ன்னு சொல்லுவாங்க. அமர்திஸ் வந்து சனி ஈஸ்வர பகவானோட கருணை பார்வை வந்து நம்ம மேல விழுகும். எதனாலன்னா சனீஸ்வர பகவான் தான் மந்தமாக்குறது. ஸோ அந்த மந்தத்தை போக்கிட்டோம்னா அவங்க சுறுசுறுப்பாயிட்டாங்க, நல்ல இதுவா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, கற்பூர புத்தி சொல்லுவாங்க, அதை இது கொடுங்க. ஓ, ஸோ இதுல வந்து இருக்கிற பொருள் வாங்கினா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, கண்டிப்பா படிப்பாங்க. இது வந்து 100% கல்யாணம் ஆகும், திருமணம் ஆகும். எதனாலன்னா திருமணத்துக்கான விஷயத்தை மாத்துறதுக்கு தான் நம்ம பொருள் கொடுங்க. ஏன்னா அவங்களோட நெகட்டிவ் உடச்சிடும். அதுக்கடுத்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ஷேட் கொடுக்குற எல்லா பொருளும் கொடுத்துரும். மூலிகையிலையும் கொடுத்துரும், மணிலையும் கொடுத்துரும், மந்திரத்திலையும். 3மே காம்பினேஷன் தான். எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 காம்பினேஷன். மணி, மந்திரம், ஔஷதம் 3த்துலையும். சரி, நிறைய நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் இதில் நிறைய பொருள் நான் வாங்க வேண்டியது இருக்குது. எனக்காக வந்து மெயினாக வந்து இந்த
உடம்பு லேடிஸோட உடம்பு விஷயத்துக்காக இது எனக்கு ரொம்ப முக்கியம். பட் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க என்னை வந்து பெரியம்மா பாட்டின்னு கூப்பிட்ற குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து இந்த education எஜுகேஷனுக்காக அது வாங்க வேண்டியது இருக்குது. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால இது 100% நான் வாங்கிட்டு போவேன். ஷூர். தேங்க்யூ சார். सृष्टि